ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின வீடியோவாக இருக்க போது பார்த்தீங்கன்னா Q&A சீரிஸ் மாதிரி தான் இருக்க போது. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து நான் வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சின்ன சின்ன வீடியோவாக நம்ம போட்டலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நிறையவே கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. எனக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடாக வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த TCS BPS ஜாப் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு உண்மையாகவே நல்லதா கெட்டதா, இஸ் இட் குட் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து உண்மையாகவே ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும்னா 2 விதமாக நான் பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸு, செகண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு Tier 4 Tier 3 காலேஜஸ்லேருந்து வரவங்க. ஸோ இந்த மாதிரி 2ஆக பிரிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உண்மையாகவே நிறைய செலவு பண்ணி படிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நல்லா படிச்சுட்டு நல்லா செலவு பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன் கேம்பஸில் சூப்பர் கம்பெனிஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹையர் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்வேன். பிகாஸ் அதில் வந்து உங்களுக்கு பெட்டர் பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இங்கே வந்து TCS BPS வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு பேசிக் பேக்கேஜ் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை வச்சு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ நான் பார்த்து என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏண்டா சேர்ந்தோம் அப்படின்ற அளவுக்கு நல்ல குட் காலேஜஸ்லாம் படிச்சிருக்காங்க. ஓகேவா? அவங்களோட ஆன் கேம்பஸ் ஹையரிங்கில் வந்த கம்பெனிஸ்லாம் வந்து சூப்பராக வந்து பேக்கேஜஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு TCS அப்படின்ற பிராண்டுக்காக நல்ல கம்பெனி நல்லா இருக்கும், நம்மளோட கரியர் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இதில் வந்து கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இதை வந்து செகண்டரி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. மற்ற கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஆன் கேம்பஸ்லேயும் நீங்கள் கிளியர் பண்ணி பிளேஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் படித்து வரீங்க அப்படின்னா, இந்த மாதிரி TCS BPS அப்படின்ற கம்பெனி, TCS, காக்னிசென்ட்டு, எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கதவை தட்டுது அப்படின்னா டப்புன்னு போயிடுங்கன்னு தான் நான் சொல்வேன். உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, அதை பேக்கேஜ்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. பிகாஸ் நீங்கள் நார்மல் கவர்மெண்ட் காலேஜ் வந்து படிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டாப் MNC கம்பெனிலேருந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது உங்களோட கரியர்லேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டாக இருக்கும். ஸோ இது அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுறாதீங்க தான் நான் சொல்வேன். பிகாஸ் எனக்கு வந்து அது பெரிய டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. இப்போ நான் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்னோட ரெஸ்யூமில் TCSல நான் 2 years ஒர்க் பண்ணேன் அப்படின்றத போட்டதுனால தான் எனக்கு கிடைச்சிது. என்னோட காலேஜ் பேர் போட்டோ அப்படி எனக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் இவ்வளோ நல்ல கம்பெனியில் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ரெஸ்யூமில் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பெருசாக உங்கள் காலேஜில் ஆன் கேம்பஸ்லாம் பெரிய கம்பெனிலாம் வரமாட்டாங்க, நீங்களாக வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவில் வந்து அப்ளை பண்ணி நீங்களாக ஒவ்வொன்றுத்தான் கிராக் பண்ணி ஆப்டிடியூடு எல்லாமே இன்டர்வியூ ரவுண்டு எல்லாமே கிராக் பண்ணி வரீங்கன்னா இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. அது என்ன மாதிரியான சேலரி, நார்மல் பேசிக் சேலரியாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதோட பலனை நீங்கள் ஃபியூச்சரில் நிறையவே அனுபவிப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாகவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ TCS BPS ஜாபை விட்டுறாதீங்க, கெட்டியமாக பிடிச்சிக்கோங்கன்னு தான் நான் சொல்வேன். ஸோ I hope this video is helpful. So next question வந்து next video நம்ம பார்க்கலாம். So thank you so much. Bye.